அஸ்ஸலாமு அலைக்கும். இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பச்சை பயிறு சுண்டல் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். 1/4 கிலோ பச்சை பயிறு நல்லா முளைக்கட்டி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன். நம்ம கிளறி விட்டுறணும், உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வடிகட்டி எடுத்தியாச்சு. ஒரு வாணலியில் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 3 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச முளைக்கட்டின பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். ஏற்கனவே அது வெந்துருச்சு, உப்பு நம்ம போட்டாச்சு. அதனால இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். சாட் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நமக்கு பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். மேலே பொரி போட்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன்.